அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு தன் வாலிப நாட்களில் கிராமங்கள் நகரங்கள் தோறும் சென்று ஜனங்களை நல்வழிப்படுத்த உபதேசங்களையும் அநேக அற்புதங்களையும் செய்தார். இயேசு தன் சீஷர்களுடன் மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கையில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். குஷ்டரோகி குஷ்டரோகி குஷ்டரோகி, அவனை கல்லால் அவனை கல்லால் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். சுத்தமாகுங்கள், யாரும் அடிக்காதீர்கள். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும். கிட்ட வராதீர்கள். ஐயோ, என்னை தொடாதீர்கள். நான் குஷ்டரோகி, நான் வியாதியான மனுஷன். என்னை தொடாதீர்கள். ஆண்டவரே, தொடாதீர்கள். எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக. நான் சுகமாகிட்டேன். என் கைகள்லாம் சரியாயிடுச்சு. சந்தோஷமா இருக்கேன். யாரும் என்ன அடிக்க மாட்டாங்க. ஏசப்பா என்ன விடுதலை பண்ணிட்டாரு. நான் இனிமேல் ஊருக்குள்ள வரலாம். நான் சந்தோஷமா இருக்கேன். நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றி. வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் நம்மை உள்ள கைகளில் வரை உன் பெயர் என்ன? நாங்கள் அநேகராய் இருப்பதால் என் பெயர் லேகியோன். இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போ.
இயேசு அந்த பட்டணத்தில் இயேசு எனக்கு தந்து என்ன படுத்துங்க ஐயா, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன படுத்துங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன திறத்தி வந்தைய தீய அமுது போக பண்ணுங்க. என்ன திறத்தி வந்தைய தீய அமுது போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சுங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சுங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க ஆழக்கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதோ மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி வாழ வச்சுங்க. நீங்க போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு 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 வாழ வச்சீங்க. இயேசு அந்த பட்டணத்தில் உபதேசங்களையும் அற்புதங்களையும் செய்த பின் வேறே ஒரு பட்டணத்திற்கு தன் சீஷர்களுடன் பிள்ளைகளுடனும் சென்றார். ஐயா 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 ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா பசிக்குது ஐயா. ஐயா பசிக்குது ஐயா. ஐயா பசிக்குது ஐயா,
பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா கேக்குதா ஐயா? பிச்சை போடுங்க ஐயா. ஐயா யார் போகிறார்? யார் போகிறார்? ஒரே சத்தமா இருக்கு. நசரனாகிய இயேசு போகிறார். ஐயோ இயேசுவா, இயேசுவா. ஐயோ இயேசுவா, இயேசுவா. ஐயா இயேசுவா, நான் பிறந்த நாள் முதல் குருடனா இருக்கிறேனே. ஐயோ இயேசுவா. ஏய் சும்மா இருக்க மாட்டே, அமைதியா இரு. ஏய் சும்மா இருக்க மாட்டே, அமைதியா இரு. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அவனை என்னிடம் அழைத்துக் கொண்டு வாருங்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். நான் பார்வையடைய வேண்டும். நீ போகலாம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் பார்வை தெரிகிறது. நான் உங்களை பார்க்கிறேன். இயேசுவா, இயேசுவையா, இயேசுவா. ஐயோ நன்றி ஆண்டவரே. நான் உங்களை பார்க்கிறேன். சந்தோஷம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சந்தோஷம் ஆண்டவரே. அந்நாட்களில் அந்த நாட்டின் மத போதகர்கள் இயேசுவின் அற்புதங்களையும் அவர் பின்னே மக்கள் செல்லுகிறதையும் கண்டு மிகுந்த கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் என்றென்றும் மாறா குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். ம், ம், ஆ. ஆஹாஹாஹா. ஆ. ஆம். ம்ஹும்ஹும். ஆன. ம்ஹும். ஆசாரியரே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. இயேசுவின் பின்னால் இவ்வளவு கூட்டமா? இப்படியே விட்டோம் என்றால் நம்ம பழப்பு வீணாக போயிடும். இந்த இயேசுவை நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அப்படியா? என்ன செய்யலாம்? ஆம், இயேசுவை பகலிலே போய் பிடிப்போம் என்றால் ஜனங்கள் நம்மை கல்லெறிந்து விடுவார்கள். அப்ப என்னதான் செய்வது? அப்படி என்றால் எனக்கு ஒரு ஆலோசனை தோன்றுகிறது. இயேசுவை இரவிலே போய் பிடிப்போம். ஆஹா, இது நல்ல யோசனை. இயேசுவை கைது செய்வது மட்டும் இல்ல, பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை சிலுவையில் அடைக்கலாம். ஆம், இது நல்ல யோசனை. இதை யார் செய்வது? துரிதமாக இதை நம்மை செய்து முடிக்க வேண்டும். ஏனென்றால் இதை இப்படியே விட்டால் இந்த உலகமே இயேசுவுக்கு பின்னாக போய்விடும். சீக்கிரமாய் துரிதமாய் இதை போய் செய்யுங்கள். நாம் எப்படி செயல்படுத்த போகிறோம் இதை? அங்கே சீசர்களில்
யூதாஸ் காரியத்து என்னும் ஒருவன் இயேசுவோடு இருக்கிறான். அவன் பணத்தாசை பிடித்தவன். அவனுக்கு பணத்தாசை காட்டி அவன் மூலம் இந்த காரியத்தை நாம் செய்து முடிக்கலாம். ஐயா 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 ஆண்டவரே, என்னால் வலி தாங்க முடியவில்லையே. ஐயோ, இந்த வலியை நான் எத்தனை நாள் பொறுத்து கொள்வது? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை. என்னால் வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியவில்லையே. 18 வருஷமா இப்படியா என் கூனியோடு நான் திரிகிறேனே. எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? யார் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும்? ஐயோ, என் வலி தாங்க முடியவில்லை. நான் என்ன செய்வது? எனக்கு யாரும் இல்லையே. நான் வலியால் துடிக்கிறேனே. நான் மறித்தால் கூட நன்றாயிருக்குமே. இந்த வலியால் என்னால் தாங்கி உயிரோடு வாழ முடியவில்லையே. என்ன, இந்த இயேசு குருடரின் கண்களை திறந்தார் என்று நான் கேள்விப்பட்டேனே. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார் என்று கேள்விப்பட்டேனே. ஒருவேளை அந்த இயேசுவிடம் போனார், என்னை சுகமாக்குவார், என் கூனியை சுகமாக்குவார், என் வேதனை நீக்குவார். அந்த இயேசுவிடம் போகலாம், அந்த இயேசுவிடம் போகலாம். ஐயோ ஆண்டவரே, என் வலி தாங்க முடியவில்லை. இயேசுவே, இயேசுவே, ஐயா, இயேசுவே, நீ வந்துட்டேன். இயேசுவே, நீ வந்துட்டீங்க. இயேசுவே, இயேசுவே, நீ குணமாக்கும். இயேசுவே, என் வலி தாங்க முடியவில்லை. ஐயோ, நான் இழந்திருக்கிறேன். 18 வருஷமாய் பட்ட பாடுகள் நீங்கிட்டு, ஐயோ, என் வலி நீங்கிட்டு, நான் நிமிர்ந்து நிற்கிறேனே. நான் வானத்தை அமர்ந்து பார்க்கிறேனே. ஐயோ இயேசுவே, என்னை குணமாக்கினீர். உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட போனார்கள். அப்பொழுது அவர் தம் சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கேயே ஜெபித்துக் கொண்டிருங்கள். அப்பா பிதாவே, இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா?
1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போகலாம். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவராகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியர்களும் வேத பாதகர்களும் மூப்பர்களும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். ரபி, ரபி, ரபி. அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். நியாயாதிபதியாகிய பிலாத்து என்பவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவரை நியாயம் விசாரித்தான். இவர் செய்த குற்றம் என்ன? இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறான். இது உங்களுடைய பிரச்சனை. இதை ஏன் என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள்? அது மட்டுமல்ல, இவன் ரோமாட்சியத்தை வீழ்த்தி தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற என்று சொல்லுகிறான். அப்படியா? நீ யூதருடைய ராஜாவா? நீ சொல்ற இவனே ஒப்புக்கொண்டான். இவனை சிலுவையில் அறையும். ஆம், சிலுவையில் அறையும். இவனை சிலுவையில் அறையும். அமைதி, அமைதி. இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா? ஆம், இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அவனை சிலுவையில் அறையும். 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 இவன் நீதிமான். இவரின் ஒரு குற்றமும் காணேன். இவரின் இரத்த பணிக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. யார் அங்கே? தண்ணீரை கொண்டு வாருங்கள். பணிப்பெண் தண்ணீர் கொண்டு வந்து தன் கைகளை கழுவிக்கொண்டார். இவரின் இரத்த பழி என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் வராமல் இருப்பதாக என்று பிலாத்து சொல்லி தன் கைகளை கழுவிக்கொண்டான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக இவனை சிலுவையில் அறையும். இவனை சிலுவையில் அறையும். இவனை சிலுவையில்
இல்லாதவரை சிலுவையில் அறைய அடிக்காதீங்க. அவர் ஒண்ணுமே பண்ணலையே. என்னவெல்லாம் செய்தான் என்னெல்லாம்
விட்டு விடுங்கள். அடிக்காதீர்கள். அவரை அடிக்காதீர்கள். அவர் ஒரு பாவி. அவரை சிலுவையில் அடிக்காதீர்கள். அவரை விட்டு விடுங்கள். இயேசுவே, இந்த வேளையில ஒரு அருமையான நாடகம் பார்த்தோம். இது நடிப்பு அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாய் இருந்தும் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, அவர் கடவுள் தானே, இவ்வளவாய் அவரை கேவலப்படுத்தி அடித்து குற்றவாளியை போல சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே, அவர் கடவுள் தானே என்று சொல். பாருங்க, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் அடிப்பாங்க, பெரியவங்க அவங்கள கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ரோட்டுல ஒருவர் குடிச்சிட்டோ இல்ல கலாட்டா பண்ணாலோ உடனடியாக ஊர் தலைவரோ காவல்துறையினரோ அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை கொடுப்பாங்க. ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ பிள்ளைகள் தப்பு செஞ்சா அதற்கு தண்டனை உண்டு. வேதம் விதமாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் இருக்கும். இங்க இருக்கிற யாரும் தன்னை நீதிமான் என்றோ அல்லது குற்றம் செய்யாதவர் என்றோ ஒருவராலும் சொல்ல முடியாது. பாருங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய பெரிய மகள் ஜேட் அட்ரின் அவங்க பேரு. அவங்க ஒரு 2 வயசு இருக்கும், 2-3 வயசு இருக்கும். அவங்களுடைய அக்கா ஃபெடோரா என்ற அவங்களுடைய அக்காவுடைய பொருளை எடுத்து வச்சுக்கினான். நாங்க எங்களுக்கு தெரியும் அவங்க எடுத்துட்டாங்க என்று சொல்லி நாங்க கேட்கிறோம் அவங்கள, அந்த 2 வயசுல யார் அவர்களுக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுத்திருப்போம், யார் அவர்களுக்கு திருட சொல்லி கொடுத்திருப்போம். ஆனால் அவர்கள் எடுத்ததை எங்களுக்கு மறைக்கிறாங்க, அது இல்லை என்று அவர்கள் நிரூபிக்க பார்க்கிறாங்க. அந்த சின்ன வயசுல ஒரு ராஜா அவர் விதமாய் சொல்லுகிறார், என் தாய் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கெட்ட கெட்ட கனவுகள் வீடுகளிலே ஏதோ ஒன்று உங்களை அமுக்கிறதை போல, ஏதோ ஒன்று உங்களை ஆளுகை செய்கிறதை போல இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கிறது. நான் இங்கே மேடையில் நின்று பேசுகிறேன். நான் என்னுடைய முற்பிதாக்களை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் சொந்த கோயில் உடையவங்க, குறி சொல்லுகிறவங்க, கோயிலுடைய பூசாரிகளா இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன் என்றால் அவருடைய குடும்பத்திலே தேவன் அற்புதம் செய்தார். என்னுடைய கசன் ஒருத்தர் இருக்கிறார், 10 வருடம் அவர் குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசுவை தேடுகிறோமோ நடக்காது என்று மருத்துவர்கள் சொல்லி இருந்தாலும் அதை மாற்றி அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிறார். இங்கே சகோதரி இருக்கிறாங்களான்னு தெரியல, சகோதரி நகோமி அவர்கள் இருதயத்தில் ஓட்டன்னு சின்ன வயசுலயே அவங்க வாழ மாட்டாங்க என்று சொல்லி மரித்து போயிடுவாங்க என்று, நாகம்மாள் அவங்களுடைய பெயர், இறந்து போயிடுவாங்க என்று சொன்னாங்க. ஆனால் இந்த நாளிலே வரைக்கும் ஜீவனை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு பூமியை விட்டு போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, கவலையோடு கூட வந்திருக்கலாம், மன சோர்வோடு கூட வந்திருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே இனி நீங்க அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நீங்க சாபத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வியாதியில இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பாவத்தில இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்க சபையில ஒரு மூப்பர் இருந்தா, அவர் கண்ணை திறந்து பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி சாராயம் இருக்கணும்,
அவர் சாராயம் அந்த காலத்துல வாங்குறதுக்கு போலீஸுகள் பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைங்க ஸ்கூல் பேக்ல சாராயத்தை வாங்கி வந்து குடிப்பார். ஆனால் அவர் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ இதுவரைக்கும் அவரால் விட முடியாத அந்த தீய பழக்கத்தை விடும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு பலனை கொடுத்தார். என்றும் உங்களால விட முடியாத சில காரியங்கள், ஒருவேளை உங்க கணவருக்காக செபித்து கொண்டு இருக்கலாம், உங்க அப்பாவுக்காக சொல்லி இருக்கலாம், குடிச்சிட்டு வந்துடுறாரு, வீட்டுல நிம்மதியில அடித்து கொண்டு இருக்கிறாரு, எல்லா பணமும் சாராய கடைக்கு போய் கொண்டு இருக்கிறது என்றால் அவரே நினைச்சாலும் அவரை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும், உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உலகத்துல எல்லாம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அவங்களுக்கு சில ஸ்தானத்தை பார்ப்பான், சில நிலைமைகளை பார்ப்பாங்க. ஆனா இயேசு அப்படி பார்க்கிறவர் அல்ல. நீங்கள் எந்த ஜாதியோ மதமோ, நீங்கள் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, படித்தவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களோ, நல்லவர்களோ கெட்டவர்களோ, ஐஸ்வர்யமான ஏழையோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. அந்த எவன் யாரு? கிறிஸ்தவன் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. சர்ச்சுக்கு போகிறவன் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. இஸ்லாமியர் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்ல. இந்துக்கள் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்ல. நல்லவன் தான் கேட்கணும்னு சொல்லி இருக்கிறாரா? இல்ல. யாரு கேட்டாலும் சரி. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் இயேசுவோடு கூட 2 திருடர்கள் அறையப்பட்டு இருந்தாங்க. இயேசுவோடு கூட இருந்த ஒரு திருடன் இயேசுவினிடத்திலே அவன் சிலுவையிலே தொங்கும் போது அவன் வாழ்க்கைக்காய் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்போது என்ன நினைத்துக் கொள்ளுங்க நான் சொன்னான். என்ன நினைச்சுங்க. ஆனா இயேசு நினைக்கிறேன் என்று சொல்லல, நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொல். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நல்லவனாய் இருந்து இயேசு கிட்ட வரணும்னா நானே வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் கெட்டவனாய் இருந்து வந்தபோது இயேசு என் வாழ்க்கையை மாற்றி நல்லவனாய் மாற்றினார். ஒருவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்த நான் இப்படி பேச முடியாது. எங்க சர்ச்சில் வந்து கேட்டு பாருங்க, நான் வளரும் போது எனக்கு இப்படி பேசுகிற திறமை இல்லை. நான் வெளிநாட்டுல படிச்சேன், 3 வருஷம் படிச்சேன். அங்கே ஒரு பெரிய சபையில என்ன பேசும்படி விட்டான். நான் அங்கே என்னுடைய கல்லூரியிலே நான் உட்கார்ந்து செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2 செய்தி ப்ரிப்பேர் பண்ணேன். 1 மணி நேரம் கண்ணாடியை பார்த்து நான் பிரசங்கம் பண்றேன். 1 மணி நேரம் பேசி முடிச்சேன். அடுத்த நாள் இன்னும் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ண 1 மணி நேரம் பேசினேன். அப்ப 2 செய்தி இருக்கு. 1 மணி நேரம் நல்லா பேசலான்ட்டு சபையில போய் நிற்கிறேன். அவங்க ஒரு 10:30 மணிக்கு கொடுத்தான். பேசுறேன். முதல் செய்தியை பேசி முடிச்சேன். இன்னும் நேரம் இருக்கிறது போல இருக்கு. பேசுறேன். 2வது செய்தியும் பேசி முடிச்சேன். 10:30 மணிக்கு கொடுத்தாங்க. நான் எவ்வளவு நேரம் பேசினேன் தெரியுங்களா? 10:35க்கு என் செய்தியை முடிச்சிட்டேன். எவ்வளவு நேரம் பேசினேன்? 5 நிமிஷம் தான் பேசுறேன். நான் நினைச்சேன் நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னால மேடையில நிற்க முடியாது, பேச முடியாது, எனக்கு திறமை இல்லை, இனி இந்த தேசத்திற்கு வரக்கூடாது என்று நான் நினைச்சேன். ஆனால் இயேசு பெரியவர். எல்லாரும் கைவிட்டாலும் சரி, நீங்களே உங்களை குறித்து தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நீங்கள் எண்ணினாலும் சரி, இருக்கிற உளையான சேற்றில் இருந்து தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கிற ஒரு தேவன் உங்களுக்காக ஜீவனை விட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக தந்திருப்பாரு என்றார். மற்ற அனைத்தையும் தருவது அதிக நிச்சயமாயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க என்ன வேண்டுதலோடு கூட வந்திருக்கீங்கன்னு தெரியாது, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க படிப்புல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வியாபாரத்துல வேலையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீங்க என்ன தெரியுங்களா? இயேசுவை கூப்பிட்டா போதும். இயேசுவே என்று கூப்பிட்டா போதும். அந்த குருடன் பிச்சைக்காரனை குறித்து பார்க்கிறோம். எல்லாரும் அதட்டினாங்க, இயேசு கிட்ட ஏன்டா போற நீ? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறதுக்கு, இயேசு கிட்ட ஏன் போற? இல்லாத சாமிகளா உனக்கு? இயேசு கிட்ட ஏன் போற? இல்லாத பணமா? இயேசு கிட்ட ஏன் போற? பாருங்க, நாளைக்கு சாட்சி சொல்ல வர்றாரு பாருங்க சினிமா நடிகர். அவருக்கு பணம் இல்லையா, பதவி இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, அப்புறம் ஏன் ரோடா வந்து இயேசு என்று சொல்லுகிறார்? ஏன்னா எல்லா பணம் இருந்தும், புகழ் இருந்தும், பதவிகள் இருந்தும், நண்பர்கள் இருந்தும் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கிறது, சந்தோஷம், சமாதானம். அதை இயேசுவால கொடுக்க முடியும்.
நீங்க இருக்கிற நிலை எப்படி எனக்கு தெரியாது, ஆனா இங்கே இயேசு இருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும்படியாகவே உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வா. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்திருப்போமே. நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அதை தொடர்ந்து நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்ற காரியம், நீங்க ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், புதிதாய் வந்தவர்களா இருக்கலாம். நீங்க கஷ்டப்படாம நான் சொல்லுகிறதை எனக்கு பின்பதாக நீங்க சொல்லும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சொல்லுங்களேன், கண்களை மூடி. அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, நீர் எனக்காக பூமிக்கு வந்து எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னி என் உள்ளத்தில் வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள். இந்த நாள் முதல் நான் உமக்காய் வாழ்வேன். இயேசுவே, என் குடும்பத்திலே சமாதானத்தை தான், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழணும். என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.